நீடில் பிரேக் ஆகல ஆனால் உங்களோட ஸ்டிச் ப்ராப்பராக வரலையா? உங்களுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் சூயிங் எபிசோட் 13. நீடில் பிரேக் ஆகலனாலும் நீங்கள் ரெகுலராக டெய்லி ஸ்டிச் பண்ணுற பர்சனாக இருந்தால் 3 months ஒன்ஸ் டெஃபினட்டாக உங்களோட நீடில் சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா நீடில் ஸ்டிச் பண்ண என்ன ஆகும், அதோட பாட்டம் ஷார்ப்னஸ் வந்து பிளண்ட் ஆகிடும். ஸோ பிளண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஸ்டிச் பண்ணக்குள்ள உங்களோட ஃபேப்ரிக்கை பக்கரிங் ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்த மாதிரி ஸ்டிச் வரும். ஃபைனான நீட் ஸ்டிச்சஸ் வராது. இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ப்ராப்பரான நீடில் நம்பர் யூஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு ஸ்டிச்சோட ஃபினிஷிங் ப்ராப்பராக வராமல் ஒரு மாதிரி ரிங்கிள் கிரியேட் பண்ணி ஸ்டிச் ஃபினிஷிங் வரும். இந்த 2 ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி நீங்கள் நீடிலில் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீடில் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட எபிசோட் 9 பாருங்கள். அதில் நீடில் நம்பர் எந்த ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீடில் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களோட ஃபேப்ரிக்கில் பக்கரிங் மாதிரி ஃபினிஷிங் வந்துன்னா இட்ஸ் டைம் டு சேஞ்ச் யோர் நீடில். நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் டெஃபினட்டாக உங்களோட நீடில் சேஞ்ச் பண்ணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட், ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் உங்களோட ஆயிலும் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் க்ளீனாக இருந்ததுன்னா அதையே கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஆயிலில் டர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது, ஸோ தட் நீங்கள் மிஷினை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணக்குள்ள, ஆயில் செக்கிங் எல்லாமே மெயின்டைன் பண்ணக்குள்ள உங்களோட மிஷினோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். தேங்க்யூ. ஹாப்பி சூயிங். கீப் லேர்னிங்.